இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 99 6ஆம் வசனம். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். கர்த்தராகிய தேவன் பயங்கரமும் பரிசுத்தமுமானவர். அவருடைய நாமங்களை கூட மிக சிறந்த கனத்தோடும் மரியாதையோடும் கையாளப்பட வேண்டும். அவர் மனிதருடைய பலன், நியாயம், தூய்மை மற்றும் மேன்மை அனைத்திற்கும் மேலாக மிகவும் உயர்ந்த நிலையில் அரியணையில் வீற்றிருக்கிறார். நாம் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறுவதோடு தேவனுக்கு பயப்படவும் வேண்டும். தேவன் பரிசுத்தமுள்ளவரும் பயப்படத்தக்கவராகவும் இருந்தாலும் இயேசுவின் மூலமாக அவர் நம்மை தேடி வந்தார். அவர் நமது ஐக்கியத்தை தேடுகிறார். மேலும் மக்களுடைய ஜெபங்களை கேட்டு பதிலளிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். ஒரு தனிப்பட்ட நபரை தேவன் மன்னிக்கவும் அதே நேரத்தில் தண்டிக்கவும் கூடியவராய் இருக்கிறார். நீதியின்படி தண்டனை தருகிற தேவன் உண்மையாக மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு பாவ மன்னிப்பு கேட்கிறவர்களுக்கு மன்னிக்கிற இரக்கமுள்ள தேவன். நீதியை சரிக்கட்டுதலும் பாவ மன்னிப்பும் சிலுவையில் நேராக சந்தித்தன. தேவனுடைய பண்புகளில் மிகவும் சிறந்தது அவருடைய பரிசுத்தம். தேவன் இயற்கை சகல ஜனங்கள் தேவதூதர்கள் மீதும் ஆளுகிறார். அவர் நீதியாய் ஆளுகிறவர். மோசே, ஆரோன், சாமுவேல் ஆகியோர் இஸ்ரவேலருக்கும் தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தர்களாக இருந்தனர். கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேலருக்காக எப்பொழுதும் தேவனிடம் பரிந்து பேசி மன்றாடினார். தேவன் அவருடைய ஜெபத்திற்கு மறு உத்தரவு அருளினார். ஆரோனும் இஸ்ரவேலருக்காக மன்றாடும் போது தேவன் செவி சாய்த்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக பெலிஸ்தர் எழுந்து வந்தபோது அவர்கள் தங்களுக்காக ஜெபிக்க சாமுவேலை கேட்டுக்கொண்டனர். சாமுவேலின் ஜெபத்தை கேட்டு மறு உத்தரவு அருளி தம் ஜனத்திற்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். நம் ஜெபத்திற்கும் பதிலளிக்க தேவன் இருக்கிறார். அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாமும் அவரை நோக்கி கூப்பிடும் போது இக்கட்டு வேளையிலே நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் செய்வோம். ஏசப்பா, உம்முடைய தாசர்களின் ஜெபத்தை கேட்டு மறு உத்தரவு அருளின தேவனே, எங்களுடைய ஜெபத்திற்கு மறு உத்தரவு அருளி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.